மாவட்டம் 324A3 மண்டல சந்திப்பு நிகழ்ச்சிக்கு மண்டல தலைவராக தலைமையேற்று மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய லைன் கேடிஆர் வேல்முருகன் அவர்களே, திருமதி வேல்முருகன் அவர்களே, செயலாண்மை குழு தலைவராக விளங்கி சிறப்பாக செயல்படுகிற திண்டிவனம் லைன் ஏ சங்கரன் ஐயா அவர்களே, சந்திப்பை துவக்கி வைத்து துவக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆளுநர் வணக்கத்திற்குரிய MJF லைன் ஆர் முரளி அவர்களே, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல், இந்த பிள்ளையை பெறுவதற்கு இவனுடைய இந்த தவத்தை செய்தானோ என்று ஊர் புகழ தந்தைக்கு பெருமை சேர்க்கிற ஒரு தனையனை திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அடையாளப்படுத்தி இருக்கிறார். அந்த அடையாளங்கள் கேடிஆர் என்று அழைக்கப்படுகிற தேவராஜ் அவர்களும் கேடிஆர் வேல்முருகன் அவர்களும் தான் அதற்கு உதாரணமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த மேடையிலே நான் பார்த்து பார்த்து பெருமைப்படுகிறேன். ஒரு நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகங்களை போல செயல்பட்டு இந்த மண்டல சந்திப்பை ஒரு மாநாட்டை போல நடத்துகிற ஒரு அழகை நான் பாராட்டி மகிழ்கிறேன். அந்த குடும்பத்தை பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க என்று அத்தனை அரிமாக்கள் சார்பாகவும் நான் வாழ்த்துகிறேன். காரணம் இப்பெல்லாம் ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறதே பெரிய சிக்கல். ஆனால் எத்தனை சங்கங்கள், ஏராளமான இந்த மண்டலத்தை அலங்கரிக்கக்கூடிய லைன் சங்கங்களுடைய பெயரை சொன்னாலே நேரமாகுன்ற காரணத்தினால அத்தனை சங்கங்களையும் நான் வணங்கி வாழ்த்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் சில கருத்துக்களை பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வேல்முருகன் சார் சொன்னார் 12 மணிக்கெல்லாம் உங்கள் கையில் மேடை கொடுப்போம்னார். சார் உண்மையிலே சொல்கிறேன், கடந்த 30 ஆண்டுகளை குறித்த நேரத்தில் கொடுத்த ஒரே மேடை இந்த மேடை தான் என்பதிலே பெருமையாக இருக்கிறது. அதை கூட பாவம் என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு ஐயா ரொம்ப கவிதையிலே எழுதின வந்தார். அது 2 பேருக்கு பொறுக்கல, போதையா நிறுத்தி அனுட்டாங்க. பரவாயில்ல, நேரம் அது குறைவாக இருக்கிறதுனால நம்ம பற்றி சில சமயங்களில் சொல்கிற போது தான் நாம் அவளை செஞ்சுருக்கிறோமான்னு நமக்கே தெரியும். அந்த நண்பர் அறிமுகப்படுத்தினவருக்கும் நன்றி. ஏன்னா நாங்களாம் அறிமுகப்படுத்துறது பெரிய விஷயம். அது சொன்னது சொன்னபடி சொல்லணும். எங்கள் SVV ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று நாங்கள் வச்சுருக்கிறோம். 110 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும். இந்த 4 நண்பர்களில் நானும் ஒரு அதில் அமைப்பில் இருக்கேன். இதை ஒரு எழுதி கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்ணார், புலவர் ஐயா அவர்கள் 110 திருமணம் பண்ணியிருக்கிறாருன்ட்டார். அதனால் அதை மாற்றின்னு சொல்லிடப்படாது இல்லையா. அறிமுகம் செய்தவருக்கு, இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு, இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு பெரியோர்களுக்கும் ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களுக்கும் அன்பே உருவான தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பொதுவாக ஒரு மண்டல சந்திப்பில் இவ்வளவு பேர் திரண்டு அமைதி காக்கிறதுன்றது ஒரு பெரிய ஆச்சரியம். அது இந்த சங்கங்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காட்டுவதாகவே நான் பெருமைப்படுகிறேன். ஏன்னா நம்ம தென்னார்காடு மாவட்டம் இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் வள்ளலார் பிறந்த மாவட்டம், கொஞ்சம் அந்த மனித நேயம் மனசில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு மண் இந்த பகுதியெல்லாம். பஞ்சாமிர்தம் என்றாலே பழனி நினைவுக்கு வரும், லட்டு என்று சொன்னாலே திருப்பதி நினைவுக்கு வரும், கொழுக்கட்டை என்று சொன்னாலே பிள்ளையார் சதுர்த்தி நினைவுக்கு வரும், வெண்ணெய் என்றாலே கண்ணன் நினைவுக்கு வருவான், கண்தானம் இரத்த தானம் என்றாலே அரிமாக்கள் தான் முன்னிற்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தானத்தில் சிறந்த ஒரு இரண்டையும் கையில் எடுத்துக்கொண்டு உலகளாவிய மிகப்பெரிய சேவையை செய்து வருகிற பெருமையை இறைவன் உங்கள் கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறான்.
அதனால் நான் இந்த ஒரு சில செய்திகள் என்றது நான் இந்த வலியுறுத்தி சொல்ல வர்றது ஏதோ பொதுவாக இன்றைக்கி எல்லாருமே பார்த்தோம்னா எந்த செயல்லையும் நம்ம டென்ஷனாக இருக்கிறோம். கொஞ்சம் மனுஷன் அதிலிருந்து விடுபடணும்னு நான் ஆசைப்படுறவன். இங்கே அங்கங்கே பார்க்குறேன் சில தாய்மார்கள் இருக்கிறீங்க, பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவங்களெல்லாம் உண்மையிலேயே பாராட்டணும், காப்பாற்றணும். ஏன்னா இன்றைக்கி எந்த சீரியலையும் அந்த டிவியை போட்டு விட்டுட்டு வெளியில் வர்றது பெரிய தியாக உணர்ச்சி. ஏன்னா டாஸ்மாக்கு போகிறவனை கூட தெளிய வச்சிடலாம், இந்த வீட்டிலே இருக்கிறவங்கள தெளிய வைக்கிறது மகா கஷ்டம். நம்ம உண்மை சார், நான் விளையாட்டுக்கு சொல்லலை. ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு வீட்டு பிரச்சனை, அங்கே வீட்டில் பார்க்குறவங்களுக்கு 7-8 வீட்டு பிரச்சனை. தெய்வம் தந்த வீடு, வம்சம், வாணிராணி குடும்பம், ஏகப்பட்ட குடும்பங்கள் உள்ள நுழைஞ்சி குடைஞ்சி அவங்கள இந்த 10:30 மணிக்கு ஆதரா காட்டுறான் பாரு, ஆவியா வர நீலவேணி மாதிரியே தான் எல்லாம் சுற்றுது வீட்டில். ரொம்ப வருத்தத்தக்க நிகழ்ச்சியெல்லாம் அந்த சீரியலில் வருதுங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேம்மா, அதை நம்பாதீங்க, பாருங்க, அதோடு மறந்துடுங்க. இப்போல்லாம் 2 கல்யாணம் பண்ணுறது 3 கல்யாணம் பண்ணுறதெல்லாம் கூட சீரியலில் நியாயப்படுத்துகிறான். ஒரு 10 வருஷம் போச்சுன்னா அது சரிதான்ற மாதிரி நமக்கே ஒரு மனோபாவம் வந்துடும். ஏன்னா நாம் எதனோடு பழகுகிறோமோ அதனுடைய வாசனை நமக்கு பதிஞ்சிரும். படிக்கிறத விட கேட்கறத விட பார்க்கறது ரொம்ப பதியும் என்பதனால நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. அதனால் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் முதல்ல வைக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு தியாக மனப்பான்மையோடு இங்கே வந்திருக்கிறீங்கன்னா உங்களை பெரிய பெருமையாக கருதுகிறேன். ஒருவரை நான் ஒருவராக கருதவில்லை, 1 கோடி பேருக்கு சமமாக நான் கருதுகிறேன். அதனால் இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிறவர்களுக்கு நான் அன்பாக சொல்கிறது, எப்பயுமே வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்தால் கூட ரசிக்க பழகிட்டோம்னா தோல்வியே வெற்றியாக மாறும் என்பதிலே நான் நம்பிக்கை உடையவன். கவலைக்கு கவலைப்படுவதை விட ஒரு மிகப்பெரிய துன்பம் உலகத்திலே கிடையாது. கவலையை யார் ரசிக்க பழகிறார்களோ அவர்களுக்குத்தான் கவலையிலிருந்து மீள்வதற்கான மாற்று வழி சிந்தனை நிச்சயமாக கிடைக்கும். யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க, அதை கூட ரசிக்கணும். அதனால்தான் பாரதி பாடினான், வாழ்நாள் முழுவதும் வறுமையில் இருந்தான், ஆனாலும் கூட அவன் ரசித்து பாடிய பாட்டினுடைய வரி என்ன தெரியுமா? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவான்னா. பாரதியினுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள். தன்னுடைய மனைவி செல்லம்மாவை அழைச்சிக்கிட்டு திருவனந்தபுரம் ஜூவுக்கு போகிறார். அத்தையெல்லாம் உறவெல்லாம் அழைச்சிட்டு போனார். எல்லாரும் அங்கங்கே போய் பார்க்குறாங்க. பாரதி மட்டும் கருப்பு கோட்டு போட்டு டர்பன் கட்டி நேராக கொண்டு போய் சிங்கத்துக்கு கொண்டு முன்னாடி நிற்கிறார். செக்யூரிட்டி ஓடி வர்றான், ஐயா நீர் மகாகவி என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும், சிங்கத்துக்கு தெரியாது, கூண்டுக்குள்ளே கையை உற்றாதீர், கடிச்சு விடும்னார். நீர் சும்மா இருமையா, அவர் காட்டுக ராஜா யாம் பாட்டுக ராஜா, கொஞ்சுவோம் குலாவோம்னா சிங்கம் கர்ஜித்தது. பார்த்தீரா பார்த்தீரா சிங்கராஜா கர்ஜிக்கிறாருன்னார். உன் தலையெழுத்துப்படி ஆகட்டும்னு அவன் போயிட்டான். திரும்பி பார்க்குறார், செல்லம்மா பாரதி கண்ணை மூடிட்டு சாமி கும்பிட்றாங்களாம். பகவானே பகவானே சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு. ஏன்னா இருந்தாலும் சொன்னால் கேட்க மாட்டேன்றாரு. சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணதான் சமூகம் என்ற கட்டுரையில் பாரதி அழகாக பதிவு செய்கிறார்னா, அவர் வாழ்நாள் பூரா வறுமையில் இருந்தார் சார், ஆனால் அவருடைய சிந்தனையெல்லாம் வளமாக இருந்ததென்றால் நாம் எதை ரசிக்க பழகுகிறோமோ உண்மையிலேயே அந்த ரசனை தான் ஒரு மனிதனை மகாத்மாவாக மாற்றுகிறது, அவனை உலக உத்தமனாக கூட மாற்றுகிறது. என்றால் அது எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன்னு அண்ணல் காந்தியடிகள் சத்திய சோதனையிலே எழுதியிருக்கிறார். அதனால் வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியை மனசில் வைங்க. நான்லாம் கொஞ்சம் 36 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவன். ஐயா சொன்னார், நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள், எதுவுமே குற்றமாக இருந்தாலும் கூட குறைய கூட நீங்கள் நிறைவாக பார்க்க பழகுங்களேன். வாழ்க்கையில் அதை விட ஒரு சிறப்பு வாழ்க்கையில் இருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பார்க்கலாம் நீங்கள். நான்லாம் ரொம்ப பிள்ளைகள்லாம் ரொம்ப 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 ரசிப்பேன். சாணக்கியா ஸ்கூல் ஆண்டு விழாவை கூட நான் வந்திருந்தேன். 2 பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து பேசினேன். நம்ம ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு அம்மாவை பார்த்து ஒரு குழந்தை கேட்டது, அம்மா அம்மா உன் நகை உன் பணம் பீரோ சாவி இதெல்லாம் வேலைக்காரம்மாக்கிட்ட கொடுத்துட்டு போயிடியாம்மா வெளியில். ஐயையோ இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது, நான் கொடுக்கவே மாட்டேன். அப்படின்னா என்னை மட்டும் ஏமா அந்த அம்மா கிட்ட தினம் கொடுத்துட்டு போகிற அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுதுன்னா அது மனசில் எவ்வளவு ஆதங்கம் இருக்குதுன்றதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு பையன் அப்பாவை பார்த்து கேட்டான், அப்பா உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோப்பா சம்பளம்னா 450 ரூபான்னார்.
ஐயோ 50 ரூபா குறையுதேன்னா, டேடே குறைச்செல்லாம் சொல்லலடா, உண்மையிலே 450 தான்டான்னா. இல்லைப்பா அது வேறப்பா, நான் அம்மா கொடுத்தது அத்தை கொடுத்தது பாட்டி கொடுத்ததெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன்ப்பா, 400 ரூபா தான்ப்பா இருக்குது, இன்னும் 50 ரூபா இருந்ததுன்னு வச்சுக்கா, உன்னை ஒரு நாளைக்கு லீவு போட வச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கூடவே ஜாலியாக மகிழ்ச்சியாக விளையாடி வெளியிலலாம் போயிட்டு வந்து ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் 450 ரூபா உன் சம்பளத்தை உனக்கு கொடுத்துருவோம்பான்னு அந்த பையன் அப்பா கிட்ட பேசினான்னா அந்த பையன்கிட்ட எவ்வளவு ஆதங்கம் நெருக்கடி மனசுக்குள்ளே இருக்கிறது என்பதையும் இந்த காலத்தினுடைய நெருக்கடி என்பதை தயவு செஞ்சு உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அதனால் இதுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்? பிள்ளைகளோடு கொஞ்சுவதற்கும் மகிழ்வதற்குன்னு 1 மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்கினாலே போதும். அரிமாக்களே, உங்கள் சேவை முதலில் வீட்டில் தொடங்கட்டும், பிறகு வீதிக்கு வரட்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா வீடு நல்லா இருந்தால் தான் சார் வெளியில் வர முடியும். வீட்டில் 1000 டென்ஷனை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து நம்ம பண்ண முடியுமா? அந்த தொண்டும் தோழமையும் வீட்டில் முதல்ல வரணும். மனைவி கிட்ட பழகிறது கூட நட்பா பழகுனார் திருவள்ளுவர். நட்பில் திளைப்போம் தான் தலைப்பே கொடுத்துருக்காங்க. அன்பான மனைவியிடத்தில் பழகுவது கூட நட்பின் அடையாளம்னார். அன்பின் வழியது கேண்மைன்னார் திருவள்ளுவர். பாராட்டுங்க. நம்ம பாராட்டுறோமா சார்? வீட்டில் பாராட்டுற மாதிரி இருக்குதான்னு கேட்குறீங்களா? ஏன்னா அவர் பார்க்குற பார்வை எனக்கு அப்படி இருந்தது. சில பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை கூட நம்ம என்றைக்காவது பாராட்டியிருக்கிறோமா சார்? யாரோ ஒரு நண்பர் வந்து கேட்குறாரு, என்ன சார் சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு. ஏம்மா நான் என்னம்மா சாப்பிட்டேன்னு கேட்குறான். அதை விட கொடுமை உலகத்திலே கிடையாது. நான் இந்த மாதிரி தான் ஒரு கூட்டத்தில் பாராட்டிங்கயான்னு சொல்ல போய் அந்த மனுஷன் சோபாவில் உக்காந்துருக்கும் போது வீட்டு வேலைக்காரம்மா பெருக்கின்னு போயிருக்குது. அந்த அம்மாவையே உத்து பார்த்துருக்குறான், அந்த புடவையே உத்து பார்த்துருக்குறான். அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து என்ன அப்படி பெரிய ஒரு லுக்கு, அந்த பொம்பளையே பார்த்துக்கிட்டு இருக்கிற ரொம்ப நேரமானு. உனக்கு எப்போ பார்த்தாலும் உன் புத்தி அப்படி தான் இருக்கும். அந்த அம்மா கட்டிங்கிற மாதிரி சேலை உனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா நீ கட்டினா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் நினச்சி பார்த்தேன்னா ஓன்னு அழ ஆரம்பிச்சிருத்தேன் அந்த அம்மா. அதுக்கேண்டி அழறேன்னாரு. அது 3 வருஷமாக கட்டியிருந்தான், நான் நேற்று கொடுத்தேன் அவளுக்கு. 3 வருஷமாக நான் கட்டிடும் போது உன் கண்ணுக்கு படலையா? நேற்று தான் கொடுத்தேன், இன்றைக்கி அவள் கட்டியிருக்கிறா, அது உன் கண்ணில் பட்டுடுத்த பற்றியான்னு பாராட்டுறதில் கூட நம்ம விஷயம் தெரிஞ்சு பாராட்டுறோம். ஏன்னா சில சமயங்களில் யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது சார். ஒருத்தன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ஒய்ஃபு படுத்த வச்சுருப்பான். ஒய்ஃப் மேலே அவ்வளோ பற்றாடா பாசமாடான்னு அட ஒரு மண்ணும் கிடையாது. அவளை பார்த்துக்கினே ஒரே ஒரு உதைப்பும் ஸ்டார்ட் ஆகிடும்னா. இன்னொருத்தன் பார்த்தா பர்ஸில் அம்மா படத்தை வச்சுங்கிறான். அம்மா மேலே அவ்வளோ பக்தியாடான்னு. அதெல்லாம் இல்லை, எங்கள் அம்மா படம் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் எங்கள் ஒய்ஃப் கை வைக்க மாட்டான்னா. அதனால் அவனுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது எப்படின்னு ஒவ்வொரு தந்திரத்தை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறான் இப்போது. அதனால் வாழ்க்கையில் நம்ம வந்து என்றைக்குமே ஒரு நண்பர்களைப் போல உலகத்தில் ஒரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை துணைவிக்கு அடுத்தது நண்பர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கை துணையை விட கூட நண்பர்கள் நமக்கு உதவுறாங்க. அந்த நட்பு கூட நல்லதாக இருக்கணுன்றது எனக்கு அன்பான வேறு வேண்டுகோள். தவறு கண்ட விடத்து திருத்துவதற்கு முற்படுகிறவன் தான் நல்ல நண்பன் என்பதையும் மனதில் பதிவு செய்யுங்க. திருவள்ளுவர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரம் எழுதினார், நட்புக்கு மட்டும்தான் 5 அதிகாரம் எழுதியிருக்கிறார். நான்லாம் எங்கள் அம்மா கிட்டலாம் சின்ன பிள்ளையில் இருக்கிற போது தாய்மார்களுக்காக சொல்கிறேன், குழந்தைகள் இடத்துல நிறைய பேசணும்மா, நிறைய பேசணும். நான்லாம் எங்கள் அம்மா கிட்ட அதிகமாக பேசியிருக்கிறேன். ஏதாவது ஒன்று வேணும்னா எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்கவே முடியாது. எங்கள் அப்பா கிட்டேருந்து என்னை எப்படி கேட்க வைக்கணும்னு சொல்லி கொடுத்தது கூட எங்கள் அம்மா தான். எங்கள் அப்பா விவசாயத்தில் செஞ்சவர் வேகமாக வீட்டுக்கு வருவார், டென்ஷனாக வருவார். எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் அது எப்படி வருதுன்னு. அப்படி வாசல்லே நிற்பாங்க, நான் போய் அப்பான்னு உடப்போம், அப்படியே கை பிடிச்சி பின்னாடி இழுத்து வந்துடுறேன். என்னடா அப்பான்னு, அது வர்றதே சரியில்லை, அது வர்றதே சரியில்லை, 5ல் வருது கம்முன்னுருன்னாங்க. எனக்கு சின்ன வயசில் ஒன்றும் தெரியாது, இன்னும் 5ல் வருது அப்பான்னு எனக்கு தெரியல. அப்புறம் சேரில் உட்கார வச்சு விசிறி தண்ணிலாம் கொண்டாந்து கொடுத்து காப்பி போட்டு கொடுத்து, வாடா அப்பா 6க்கு வந்துட்டார் போ. அப்புறம் தான் எங்கள் அம்மாவை கேட்டேன், என்னம்மா 5 6ன்ற மனுஷனுக்கு 6 அறிவிடா, அந்த ஆள் வெளியில் இருந்து வரும்போது ஒன்று குறைஞ்சி போய் 5ல் வந்தார். இப்போ நான் கொஞ்சம் காப்பி கொடுத்து தண்ணிலாம் கொடுத்தேன்ல, அது சரியாக இப்போ 6க்கு வந்துடுது. இப்போ நீ என்ன பேசினாலும் அது கேட்கும் போ. ஏன்னா யாருக்குள்ளே என்ன இருக்குது என்ற பிரச்சனையை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதுக்கு ஒரு தீர்வு காணுகிற தெய்வம் நடமாடும் பெண்களை தவிர, அதுவும் தாயை தவிர பிரபஞ்சத்தில் யாருமே இல்லையா. அப்படிலாம் நாங்கள் பேசணும் சார். ஒரணா சார், அப்போல்லாம் ஒரணா ஒரு சிலேட்டு அது வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட நான் 10 தடவை கேட்டேன். அப்போல்லாம் அப்பா எப்படின்னா 10 தடவை கேட்டால் 11 தடவை தான் வாங்கி கொடுப்பாரு. இப்போ 1 தடவை கேட்டால் 10 வாங்கி கொடுக்குறோம் இல்லையா. தலைகீழ போயிடுச்சு. இப்போது அவன் இன்னும் நினைப்பானோ யோது நினைப்பானோ 9 உடச்சா கூட பரவாயில்ல, 1 இருந்தால் பரவாயில்லன்னு 10 வாங்கி வந்து கொடுத்துட்றான். இப்போது
இல்லை அந்த காலத்தில் ஏன் அப்போல்லாம் மக்கள் செல்வம்னு அதிகமாக இருந்தாங்க சார். எங்கள் பெரியப்பன் கள்ளங்கப்படம் இல்லாத மனுஷன், 16 பிள்ளைங்க அவருக்கு. யாராவது கேட்டால் பகவான் கொடுத்ததுன்னுவார், சம்பந்தம் இல்லாமல் பேசுவார் அவர். பகவான் கொடுத்ததுன்னாரு, வந்தவன் சும்மா இருக்க மாட்டான், பகவான் கொடுப்பாரா நிறுத்திட்டாரான்னு, கொடுக்காம எங்கே போடுறான்னுவார். அந்த அளவுக்கு அந்த மக்கள் செல்வம்னு வச்சுருந்தான் சார். வீடு நிறைய பிள்ளைகளாக இருக்கும், குடும்ப கட்டுப்பாடு கொடுக்க நோட்டீஸ் கொடுக்குறவன் எங்கள் பெரியப்பா விட்டு கொடுக்காம போட்டான். என்னை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டுனாடாரு, கூப்பிட்டாந்து விட்டேன். ஏன்டா என் வீடா தெரியல. வீடா சார் இது, நான் ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன்னு நினச்சிட்டேன் நான். அப்புறம் அவர் பெரிய கல்யாண பூசணிக்கார கற்பூரத்தை வச்சு எல்லாரையும் நிற்க வச்சு சுற்றி போட்டான்னு வச்சிங்களேன். எதுக்காக சொல்கிறேன்னா மக்கள் செல்வம்னு. நான் ஒரே ஒரு தேர் சொல்கிறேன். 16 பிள்ளைகள் இருந்த காலத்தில் தாய் தகப்பன் நிம்மதியாக சாப்பிட்டா நிம்மதியாக தூங்கினாயா? ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு நமக்கு உறக்கம் இல்லாமல் தவிக்கிறோமே ஏன்? அப்போ உறவுகள் நெறிப்படுத்தியது, இப்போ கருவிகள் நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நெருக்கடி காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி சார், நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த ஒரே பொண்ணு ஒரே பிள்ளையை நம்ம எப்படி பாதுகாப்பாக வளர்க்குறது? அபரிமிதமான நம்பிக்கையை அந்த பிள்ளைகள் மேல் நாம் வைத்தால்தான் அவர்கள் நல்லவர்களாக வல்லவர்களாக வருவார்கள். இல்லைன்னா அவன் மேலே சந்தேகப்பட்டால் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ அப்படிலாம் இருந்தது சார், கலகலப்பாக இருந்தது. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா தீர்வு கண்டார்கள். உட்காந்து பேசலாம், கூடம்னு பேருவதுக்கு கூடத்தில் உட்காந்து பேசலாம். குடும்பம் நீதிமன்றமாக இருந்தது. இன்றைக்கு குடும்பத்தில் கலந்து பேசாத காரணத்தினால் குடும்ப நீதிமன்றம் என்ற ஒன்று உருவாகிவிட்டதென்றால் நம்முடைய காலம் எதை நோக்கி நம்ம பயணப்படுறோம்ன்றதை உங்கள் மனசுக்கு நான் பதிவாக்குறேன். அதனால் வாழ்க்கையில் எந்தமே கவலை, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது தூக்கி எறிங்க. இன்னும் கூட நான் கடவுள்கிட்ட வேண்டதை தான், கவலைப்படுபவனையும் கவலையை தூண்டுறவனையும் என் கண்ணிலே காட்டாதேன்னு. நாம் நல்லா இருக்கிற மாதிரி இருப்போம், திடீர்னு ஒருத்தன் வருவான், என்ன வர ஒரு மாதிரியாக போகிற, டெஸ்ட் பண்ணி பாருன்னுவான். நமக்கு எதுவுமே இல்லைன்னு தைரியமாக இருப்போம் சார். ஆனால் நமக்கு பிரச்சனை தானாக வரும் தெரியுமா உங்களுக்கு? நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு மேடையில். டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தவர். அதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் எம்பியாக வந்த பிற்பாடு அவருக்கு அவருக்கு என்ன பதவி கொடுத்து, நிதி அமைச்சராக தான் பதவி கொடுத்தாங்க. நிதி மந்திரியாக இருந்தவர் என்ன பண்ணார், வந்த வேகத்தில் யாருமே புதுசாக பரபரப்பாக வேலை செய்வாங்க இல்லையா, நாளே பார்த்துட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகன் தலையில் 4500 ரூபாய் கடை இருந்ததுங்க அப்போ அவர் பதவியேற்ற போது. இப்போ 30,000 சொல்கிறாங்க. அப்போ 4500 ரூபாய் கடை இருந்த உடனே அவருக்கு மனசு கேட்காம பேப்பரில் அது பப்ளிக்காக பேசிட்டார், பாராளுமன்றத்தில் பேப்பரில் போட்டான். இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பாப்பாரப்பேட்டில் கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு ஆள் சத்தியப்பிரமாணம் பண்ணியிருக்கிறான், வாழ்நாள் பூரா 1 ரூபா கூட நான் கடை வாங்க மாட்டேன்னு. இந்த பேப்பரில் பார்த்துட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகன் தலைமையில் 4500 ரூபாய் கடை இருக்குதுன்றதை படித்து பார்த்துட்டு அந்த ஆள் நெஞ்சம் குமுறி போய், எனக்கு தெரியாமல் என் பேரில் யாரா கடை வாங்கன்னு அந்த ஆளுக்கு கோபம் வந்து, நிஜமா சார் விளையாட்டுக்கு சொல்ல, நான் கோபம் வந்து நேராக அங்கேருந்து என்ன பண்ணார், ஐசிஐசி பேங்கில் போய் 4500 ரூபாய்க்கு டிடி எடுத்து ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அனுப்பிட்டார் சார். அனுப்பிட்டார். என்னடா கவர் வந்துக்குதுன்னு மன்மோகன் சிங் அதை பிரித்து பார்த்துட்டு அந்த டிடி எடுத்துகிட்டு கீழே பார்த்தா லெட்டர் பேடில் லெட்டரே எழுதிக்குது. நான் அந்த மாதிரி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாப்பாரப்பேட்டிலேருந்து கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்கிறேன். அநேக வணக்கம், வருங்காலத்தில் இந்தியா கடன் வாங்கினா என்னை கேட்காம வாங்கக்கூடாது, என் கடன் நான் அடிச்சிட்டேன்ட்டான். இதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியவே தெரியாது. இனிமேல் அனௌன்ஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன்னு அன்றைக்கி அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். சார், நம்ம எந்த பிரச்சனைகள் எப்படிலாம் வரும்னு யாருக்குமே தெரியாது சார். பிரச்சனை இப்படிலாம் வரும்னு சொல்ல முடியுமா? நான்லாம் ரொம்ப அனுபவிப்பேன். தயவு செஞ்சு உங்களை சொல்கிறேன், விமானத்தில் பயணம் பண்ணாலும் சரி, இது ட்ரெயினில் பயணம் பண்ணாலும் சரி, பஸ்ஸில் பயணம் பண்ணாலும் சரி, பிரச்சனைகள் வந்து ரசிங்க சார். அதுக்காக கோவப்படாதீங்க, கோவப்படவே கூடாது. இப்போ நான் கூட தான் இப்போ மே மாதம் முழுவதும் அமெரிக்காவில் 5 மாநிலத்தில் இருந்தேன். இங்கேருந்து துபாய்க்கு போய் துபாயிலேருந்து விமானத்தில் நாங்கள் 16 மணி நேரம் ஒரே முறையில் பறக்கக்கூடிய விமானத்தில் நாங்கள் பயணம் பண்ணும்போது ஏறி பக்கத்தில் உட்காந்தவன் என்னை பார்த்தான். விபூதியெலாம் வச்சுக்கிற, குங்குமம்லாம் வச்சுக்கிற, உனக்கு கடவுள் பக்தி அதிகமானு கேட்டான். ஆமாம்பான்னு. அதோடு போக வேண்டியது தானே, முன்பின் பார்க்காத கடவுளை நீ எப்படி நம்புறேன்னா. இதுக்கு நான் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன், 16 மணி நேரம் என் பக்கத்தில் தான் வரப்போகிறான் அவன் இல்லையா. அரை மணி நேரமாக இருந்தால் பரவாயில்ல சார், நீ எதையோ பேசி மாற்றிட்டு போடலாம். ஆனால் 16 மணி நேரம் என்ன பண்ணுறது? ஒரு அரை மணி நேரம் பொறுத்து நான் சொன்னேன். நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா இந்த விமானத்தை ஓட்டும் போகிறார பைலட்டு, அவரை முன்பின் நீ பார்த்துருக்கிறியான்னு. இல்லைன்னார். முன்பின் பார்க்காத ஒரு பைலட்டு இந்த விமானத்தை பத்திரமா கொண்டு போய் சிகாகோவில் சேர்ப்பார்னு நம்பர் இல்லை. ஆமாம், அந்த நம்பிக்கை தாண்டா எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை. இதைத்தான் எங்களுக்கு முன்னோர்கள் சொன்னாருங்கன்னு. அதுலேருந்து 15.5 மணி நேரம் என்னை திரும்பியே பார்க்கல சார் அந்த ஆள். அதனால் நீங்கள் எப்பயுமே நாம் கொஞ்சம் தயாராக இருக்கணும் சார். நாம இருக்கணும். அதுக்கு தான் மனசுக்குள்ளே பல குப்பைகளையும் பிரச்சனைகளையும் எப்போ பார்த்தாலும் போட்டு குடஞ்சி கிடக்கூடாது.
பிரச்சனைகளை ரசிக்க பழகினவன் தான் என் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உண்மையில் சொல்கிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சட்டமன்றம் நடந்தது, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நல்லா நடந்தது. அப்போல்லாம் எதிர்கட்சியில் உட்காந்துருப்பாங்க, ஆளுங்கட்சியில் இருப்பாங்க. இப்போ எல்லாமே படித்தவங்க, எல்லாம் கலகலப்பாக கலந்து பேசுவாங்க. எதிர்கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆளுங்கட்சியில் காங்கிரஸ் கட்சி இருந்தது. அப்போது இப்போ தான் அது இங்கே யார் இருக்காங்கன்னு தெரியல. அப்போ ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சியாகவே இருந்தது, ஒரு தேசிய இயக்கம் இல்லையா. அப்போ மாண்புமிகு சி. சுப்பிரமணியம் ரொம்ப ரசிக்க வேண்டிய விஷயங்க. அவர் நிதியமைச்சர். அவர் எழுந்து பேசினார். நிதி பற்றியே 1 மணி நேரம் ஒரு உரை நிகழ்த்தினார். காங்கிரஸ்காரர்கள் பாராட்டவும் மாட்டாங்க, குற்றம்னு சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் மட்டும் அமைதியாக இருந்தாங்க. அண்ணாவுக்கு பொறுத்துக்க முடியல. மெத்த படித்த பேரறிஞர் அண்ணா எழுந்து மாண்புமிகு அமைச்சராற்றிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்ததுன்னார். அப்போ தான் எல்லாம் கை தட்டினாங்க. சி. சுப்பிரமணியம் மெத்த படித்தவர் இல்லையா, அவர் எழுந்தார். என்னை எதிர்க்கட்சி தலைவர் இயேசுநாதர் என்று சொன்னது பெருமையாக இருக்கிறது, என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரின்னார். அறிஞர் அண்ணா ரொம்ப படித்தவர் இல்லையா, அவர் எழுந்தார். இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்க்கட்சிக்காரர்கள் இல்லைன்னார். அப்போ சிஎஸும் சிரித்தார், அண்ணாவும் சிரித்தார். இதுதான் சார் கலகலப்பாக இருந்தது சட்டமன்றம் கூட. இப்போ கைகலப்பு கலவரம் என்னென்னமோ வருது இல்லையா, அது வேறு விஷயம், விட்டுடுங்க, அங்கே போக வேணாம். எதுக்காக சொன்னால் ஒரு காலம் அப்படி தான் இருக்கணும் சார். பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசும்போது கூட மகிழ்ச்சியை தாண்டவமாடினால் எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு சுகமான ஒரு சிந்தனைகள் நமக்குள்ளே வளரும். அதனால தான் சிந்தனையூட்டு நகைச்சுவை உரைன்னு போட்டிருக்காங்க. அதனால தான் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன். எப்பயுமே சில மாற்று மருந்துகள் நம்ம மனசில் எப்பயுமே இருக்கணுங்க. இப்போல்லாம் ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை விட்டுருந்தான் தெரியுங்களா, ஒரு 3-4 வருஷத்துக்கு முந்தி மனைவிக்கு சம்பளம் கொடுக்கணும்னு அறிக்கை வந்தது. நிறைய பேர் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், பேப்பரில் வந்தது, மனைவிக்கு சம்பளம் கொடுக்கணும்னு. காலையில் 6:15 மணிக்கு தினமணியில் வேறு போட்டான் 3ஆம் பக்கத்தில். அதை படித்து பார்த்துட்டு என் சம்சாரம் நேராக வந்தது, உலுக்கி எழுப்புது. முதல் நாள் ஊருக்கு போய் வந்து தூக்கத்தில் அப்படியே படுத்து கிடக்கிறேன். எழுந்திரியா, ஒரு அருமையான சட்டம் ஒன்று வரப்போகுது பெண்களுக்கெல்லாம். என்ன சட்டமா, மனைவிக்கு சம்பளம் கொடுக்கணும்னு பாஸ் ஆக போகுது டெல்லி பாராளுமன்றத்தில். இப்போ மட்டும் என்ன ஆகுது, நாங்கள் கொடுத்து தானே இருக்கிறோம். அதெல்லாம் கிடையாது, நீ 1ஆம் தேதி கொடுக்குறேன், டெய்லி 2ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி முடுறேன். இது அப்படி இல்லாது எங்களுக்குன்னு பேமெண்ட்டு சேலரி சிஸ்டம் தனியாக வரப்போகுது. அப்படியா, அப்புறம் நான் தெளிவாயிட்டேன், சேலரி சிஸ்டம் வரப்போதா, ரைட்டு, அதில் எவ்வளோ ஆபத்துக்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு. என்ன ஆபத்து, எதை பார்த்தாலும் நீ தடை தானே சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. எப்போ குடும்பத்தில் வேலை பணி செய்யக்கூடிய தியாக மனோபாவம் படைத்திருக்கிற பெண்களுக்கு மனைவிமாருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டோமோ அது நிறுவனம் மாதிரி ஆகிடும். அப்போ நிறுவனம் மாதிரி ஆனால் இப்போ ஒழுங்காக வேலை செய்யலைன்னு வச்சுக்கோ, ஒரு 10 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். அப்புறம் திரும்பி மறுபடியும் சேர்த்துக்கணும், மறுபடியும் ஒழுங்காக மறுபடியும் பார்ப்பாங்க எப்படிலாம் செய்கிறாங்கன்னு. அப்படி சரியா செய்யலையா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. டிஸ்மிஸ் பண்ணிட்டு புதுசாக அப்பாயின்மெண்ட்டு நடக்கும். அதே தான், உடனே பேப்பரெல்லாம் சுக்குநூறாக கீழ்ச்சி போட்டு இந்த மாதிரி சட்டமே வேணாம், போயா சட்டமும் வேணாம், எனக்கு சம்பளமும் வேணாம். எதையுமே நியாயமான முறையில் நீங்கள் சொல்லுங்கன்னு வச்சிங்களேன். நியாயமான முறையில் சொன்னால் நியாயமாக நம்ம ஜெயிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம போய் கோவப்படக்கூடாது. கோவப்பட்டதுன்னா என்ன சார் ஆகுது? நான்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு, கோயம்புத்தூருக்கு, நம்ம சேலத்துக்கு நான் அடிக்கடி போவேன். நேற்று சேலத்தில் இருந்தேன், 4ஆம் தேதி சேலம் போகிறேன், முந்தா நாள் ஈரோட்டில் இருந்தேன், கோயம்புத்தூருக்கு 14ஆம் தேதி போயிட்டே இருப்பேன். அந்த பக்கம் நான் அதிகமாக போவேன். எப்பயுமே பிரச்சனை அதில் தான் இருக்குது. இல்லை அவன் எவ்வளோ நாளைக்கு அந்த மூட்டையை தூக்குவான், ஒரு 10 நாளைக்கு அவன் ஃப்ரீயாக இருப்பான். அதனால் பிரச்சனை இல்லை, அதவரையில் யாருமே கிடையாது. நமக்கு கொஞ்சமாக இருக்குது பிரச்சனைன்னு சந்தோஷப்படுங்க சார். பிரச்சனையை நாமளே கூட சில சமயங்களில் உருவாக்கும் தெரியுமா. எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் ஒருத்தன் நாய் வளர்க்க ஆசைப்பட்டான். ஒரு நாய் வளர்க்க ஆசைப்பட்டான் சார். அவன் நாய் வளர்க்க ஆசைப்பட்டு அங்கேருந்து சம்சாரத்துக்கிட்ட, அடியை நான் ஒரு நல்ல நாய் வாங்கிக்கிறேன், வளர்க்கலாமா, நீயும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த பார், நான் 2ல் 1 தான் பார்க்க முடியும், 2ஐயும் என்னால் பார்க்க முடியாது. ஆமாம், அதோட ஏன்டா கேட்டேன்னு ஆகி போச்சு. இப்போ இவன் அதோட சேர்ந்துட்டான். இல்லை 2ல் 1 தான் நான் பார்ப்பேன்னா என்னங்க அர்த்தம் அது? சரி நீ பார்க்க வேணாம் போடி அப்படின்னு கோவப்பட்டு நானே பார்த்துக்கிறேன்னா. 1 வாரம் பார்த்தான் சார், அவனுக்கு முடியல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டத்துக்கு போகணும். இதை யார்கிட்ட விட்டு போகிறது? நாம் சில சமயங்களில் எதன் மீது அதிகமாக அன்பு வைக்கிறோமோ அதுவே நமக்கு சில சமயங்களில் சிக்கல் ஆகிடும் தெரியுமா உங்களுக்கு. அந்த மாதிரி சிக்கல் வந்துடுச்சு இவனுக்கு. இப்போ இது யார்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சொன்னாங்க, அவர் 2ல் 1 தான் பார்க்குறேன்னு முதல்ல சொல்லிட்டா. இப்போ அவர்கிட்ட போய் விட முடியாது. பார்த்தான், யார் வீட்லேயும் போய் கட்டினாலும் யாரும் எல்லாம் கோவிச்சுக்குவான். டக்குன்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தான், இனிமேல் நம்மளால் இதை வாக்கிங் கூட்டி போக முடியாது, இப்போ இதில் குளிப்பாட்ட முடியாது, எதுவும் செய்ய முடியாது, வேணாண்டான்னு சொல்லிவிட்டு 2 ஊர் தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தான் சார். இவன் வர்றதுக்கு முந்தி வாசலில் உட்காந்துங்குது. அவனுக்காக கடுமையாக கோவம் வந்துடுது. பார்த்தான், இதுக்கு என்னடா நிவாரணம்னு பார்த்தா, ராத்திரி 7 மணி ஆச்சு. ஒரு 4-5 கிராமத்தை சுற்றி வந்து அந்த நாய்க்கே மயக்கம் வர்ற மாதிரி ஒரு பண்ணி 6வது ஊரில் கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்தான்.
வந்தால் பாதி வழியிலே ஃபோன் அடிச்சான் ஒய்ஃபுக்கு, அடியே அது வந்துடுதான்னு. அது வந்து அரை மணி நேரம் ஆச்சுன்னா, ஏன் கேட்குறேன்னா, அடியே அதை கொஞ்சம் அனுப்பி வைடு, எனக்கு வழி தெரியல வீட்டுக்கு வர்றதுக்குன்னா. அதனால் இன்றைக்கி நம்ம சில நேரங்களில் அன்பின் மிகுதியினால் நாமே கூட சில பிரச்சனைகளுக்கு அகப்பட்டு கொள்கிறோம். அதனால் எதையுமே கொஞ்சம் ரசனையாக்கிங்க, ஒரு மகிழ்ச்சி ஆக்கிங்க. மகிழ்ச்சியாக மையப்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் சார். காந்தியை விடவா நமக்கு நம்ம சோதனையை சந்திக்க போகிறோம்? கருப்பு ஷூ அணிந்த ஒரு வெள்ளைக்காரன் எட்டி உதைத்த உதையிலே 2 பற்கள் கீழே விழுகிறது. காந்தி அதை அப்படியே கையில் பிடிச்சிக்கிறார் சார். கையில் பிடிச்சிக்கிட்டு சிரிக்கிறார். ஆத்திரப்பட்டு அறைய வேண்டிய நேரத்தில் ஆனந்தத்தின் உச்சத்துக்கு செல்லுகிறாயே பாபுஜி, இது எப்படின்னு கேட்டான் வெள்ளக்காரன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்தியர்களெல்லாம் கருப்பர்கள், அவர்களுக்கு பலமில்லை என்று சொல்வீர்கள். ஒரு கருப்பு தாக்கி 2 வெள்ளையர்கள் கீழே விழுந்து விட்டார்கள் என்றல்லவா நான் நினைக்கிறேன்னு அதில் கூட ஒரு சுதந்திர தாகத்தை உருவாக்கி காட்டினார்னா அந்த மனோபாவம் நமக்கு வேணும் சார். எப்பயுமே துன்பத்தை கூட இன்பமாக பார்க்க. அதனால தான் இடுக்கண் வருங்கால் நகுகண்ணார் திருவள்ளுவர். துன்பம் கண்ட விடத்தை அப்படி சிரிக்க தெரியலன்னா பகல் கூட இருட்டுன்னார் திருவள்ளுவர். நீங்கள் நானெல்லாம் மேடையில் பற்றி ஐயா அறிமுகப்படுத்தினார். நாங்கள்லாம் பட்டிமன்றம் பேசுகிறதுன்றது சாதாரண விஷயங்களா? எவ்வளோ மேடைகளை நாங்கள் பட்டிருக்கிறோம், எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? மதுரைக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் பட்டிமன்றம் போட்டிருக்கேன் சார். அந்த அணியில் 2 பேர், இந்த அணியில் 2 பேர், நான் தான் நடுவர். நல்லா பேசுகிறேன். முன்னாடி 50 பசங்க உட்காந்து கேட்குறான் சார். எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பிள்ளைகள்லாம் கேட்குறானேன்னு. நல்லா போய்கிட்டே இருக்குது. ஒரு அம்மா அங்கேருந்து குறுக்க பூந்துது. அவங்க புள்ள அங்கே உட்காந்துக்கலாம் போலுது. அவனை பிடிச்சி இழுத்து பிடிச்சி சாத்துது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வருவியாடா? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவியா? நான் என்னமோ பாதகம் செஞ்ச மாதிரி என்னை பார்க்குது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவியா? 4 பேர் 4 விதமாக பேசுவான்டா. உனக்கு இது தேவையா? சாத்துன்னு என் கண்ணு முன்னாடியே சாத்துது. அவன் வாழ் அழறான். சரின்னு அப்புறம் இழுத்து மூடுது. சில இடங்கள்லாம் நாங்களாம் எந்த நிதானத்தை கடைப்பிடிக்கணும். நாம் போய் அதில் குறுக்க போகக்கூடாது. எந்த இடமா இருந்தாலும் சார், பஸ்ஸில் இருந்தாலும் சரி. நான்லாம் ஆசிரியராக இருந்தேன் 36 ஆண்டுகள் சார். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அவன் என்னென்ன படுத்துவான் தெரியுமா? ஆரம்பத்திலே சொன்னான், நான் 36 ஆண்டுகளாக நான் நின்று கொண்டே பாடம் நடத்தினேன், இதை பற்றி என்ன கருதுகிறாய்? தெய்வம் நின்று கொள்ளும் என்பது உண்மை என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன்னா. ஆனால் அவன் அப்படி தான் சார் பேசுவான். நீங்கள் 4/8/72 தான் நான் முத ஸ்ரீபெரும்புதூர் பள்ளிக்கூடத்தில் தான் ஜாயின் பண்ணேன். அங்கே முதல்ல எனக்கு நம்பி கொடுத்த கிளாஸு பார்த்தசாரதி ஐயங்கார்ன்றது தான் ஹெட்மாஸ்டராக இருந்தார். அவர் தான் எனக்கு அந்த பதவி கொடுத்து இதெல்லாம் எடுத்து வச்சு பொறுப்பு கொடுத்து 6ஆம் கிளாஸை நம்பி கொடுத்தார். உள்ளே போனதை நான் ஆரம்பித்தது முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குடா. எங்கள் பெரியம்மா வீட்டில் தங்கி இதே ஸ்கூலில் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படித்து அப்புறம் டிகிரி முடித்து ட்ரைனிங் முடித்து மறுபடியும் இங்கேயே வேலைக்கு வந்துக்கிறேன்டான்னு. 3வது ரோவில் 2 பேர் சிரிக்கிறான் சார். நான் சிரிக்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. ஏன்டா சிரிக்கிறேன்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா, நீ சொன்னாதான்டா நான் அடுத்ததுக்கு வரிக்கு போவேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நானே சொல்கிறேன் சார் அப்படின்னு சிரிச்சவனே சொல்கிறான். இங்கே படித்தா வெளியில் வேலை கிடைக்காத நான் சொன்னேன் சார். இவன் அப்போ நம்பலை. இப்போ ஐயாவே சொல்கிறாரு பார், நம்படான்னு. வேறு ஒன்றும் இல்லைன்னா அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், நாம் எதை பெருமையாக கருதுகிறோமோ அதை சிறுமையாக்கிறதுக்கு ஒரு ஆள் நம்ம கூடவே இருப்பான்ற உண்மை ஒரு அனுபவ ரீதியாக எனக்கு அங்கே லெசன் சார். எல்லாமே லெசன். நீங்கள் எல்லாமே ஒரு பாடமாக எடுத்துக்கங்க. நம்ம இது மாதிரிலாம் இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க என்ன சொன்னாலும் ஒரு லெசனாக எடுத்துங்க. அவன் மேலே கோவப்படக்கூடாது. நானே கேள்வி கேட்டிருந்தேன், காதல் எங்கு தோன்றியதுன்னு. ஒரு இடத்த எழுதிக்கிறான் சார், காதல் சீனாவில் தோன்றியதாக இருக்கலாம். காரணம் எழுதிக்கிறான் பார், அங்கே தான் வாரண்டியும் கேரண்டியும் கிடையாது, அதனால் காதல் அங்கு தான் தோன்றியிருக்க வேண்டும்னா. காதலுக்கு வாரண்டி கேரண்டி இல்லைன்றது என்ன அழகாக சொல்கிறான் பாருங்கள் இல்லையா? சில நேரங்களில் அவன் எழுதுகிற கவிதைகள் கூட இப்படி இருக்கும். ஒருத்தன் காதலை பற்றி ஒருத்தன் எழுதினான் சார். அந்த காலத்திலலாம் காதலில் தோல்வி அடைஞ்சிட்டா தாடி வளர்த்துக்குவான், அப்படியே தண்ணி அடிப்பான், அப்படியே போதையில் கிடப்பான், தன்னை யாருன்ற மறந்து கிடப்பான். இப்போ அதெல்லாம் கிடையாது. அவன் தெளிவாயிட்டான். அந்த தெளிவான ஒருத்தன் கவிதை எழுதினான் பாருங்கள், 4 வரி. ரொம்ப ரசித்தேன் நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள், பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள். அவன் அந்த துன்பத்தையே என்ன ரசனையாக எழுதினான் பாருங்க கவிதையா. இல்லை அழகாக இருந்தது. அதில் ஏதோ இன்னொருத்தர் எழுதினாங்க, காதல் என்பது பனைமரம், ஏறினால் நுங்கு தவறினால் சங்குன்னு எழுதலாம். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுவை இருக்கும் சார். நீங்கள் நம்ம அதுக்கு தயாராகணும், அனுபவிக்கணும். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அண்ணல் காந்தியடிகள் சென்னைக்கு வந்திருந்தார். சென்னைக்கு வந்திருந்த போது மூதறிஞர் ராஜாஜி வீட்டில் போய் தங்கியிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து மகாகவி பாரதி உள்ளே வர்றார். உள்ளே வந்து மிஸ்டர் காந்தி, அவர் எப்பயுமே அப்படி தான் கூப்பிடுவார் யாரையுமே. மிஸ்டர் காந்தி, இன்று யாம் ஒரு கூட்டம் திருவல்லிக்கேணியிலே வைத்திருக்கிறோம், உங்களால் வர முடியுமா? அவர் டைரியை பார்த்துட்டு, இன்று வேறு ஒரு இடத்தில் கூட்டம் இருக்கிறது, நாளை வரலாமா?
திட்டமிட்டபடி இன்று கூட்டம் நடக்கும், வாழ்கனே எம்மான். போயிட்டாரு வேகமா. காந்தியை அசந்து மிரண்டு போய் இங்கிலீஷ்காரங்க அவன் என்கிட்ட அப்படி அவனுமே பேசலடா, இந்த ஆள் யாருன்னு ராஜாஜியை கேட்கிறார். ராஜாஜி சொன்னார், தமிழ்நாட்டின் சொத்து மகாகவி பாரதினார். நீங்க சொல்றது தப்பு, இது தமிழ்நாட்டின் சொத்தல்ல, இந்திய தேசத்தின் சொத்தையா அந்த ஆளு. இந்த மிடுக்கும் தோரணையும் தாண்டா இந்தியனுக்கு வேணும் அப்படின்னு பாராட்டினார். அப்ப அவரு கூட்டத்துக்கு போயிட்டார், இவரும் கூட்டத்துக்கு போயிட்டார். மறுநாள் காலையில பாரதி வந்து கேட்கிறார், காந்தி என்ன பேசினாருன்னு கேட்கிறார். அப்போ ஒருத்தன் சொன்னா 2 மணி நேரம் பேசினாரு. எந்த மொழியில பேசினாருன்னு, இங்கிலீஷில் தான் பேசினாரு. கோவம் வந்துடுது பாரதிக்கு. உடனே லெட்டர் எழுதிட்டார் காந்திக்கு. மிஸ்டர் காந்தி, நீங்கள் உங்களுடைய தாய்மொழியாகிய குஜராத்தியில் பேசியிருந்தால் நான் மகிழ்ந்திருப்பேன், அல்லது அகில இந்திய தேசிய மொழியாக கருதப்படுகிற இந்தியில் பேசியிருந்தால் நான் பாராட்டியிருப்பேன். ஆனால் நாம் எவனை எதிர்க்கிறோமோ அவன் மொழியில் பேசியிருக்கிறாய், இது கண்டிக்கத்தக்கதுன்னு கடிதம் எழுதிட்டார். இந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு காந்தி சிரிக்கிறார். அது சரி பாரதி, என்ன கண்டிக்கிறதுக்கு நான் ஆங்கிலத்தில் பேசுறது தப்புன்னு சொல்லி நீ ஏன் ஆங்கிலத்திலேயே கடிதம் எழுதிக்கிறேன்னு கேட்டார். இவர் இங்கிலீஷில் லெட்டர் எழுதிட்டார். இவர் உடனே அடுத்த பதில் எழுதினார் பாருங்க பாரதி. அங்கதான் பாரதி நிற்கிறான். நான் அடுத்தவர்களுடைய புகழை பாராட்டுவதற்குத்தான் தமிழை பயன்படுத்துவேனே தவிர குற்றங்களை சொல்வதற்கு என் மொழியை பயன்படுத்த மாட்டேன் பதில் எழுதினார். பார்த்தீங்களா, அதுதாங்க பெருமை. எப்பயும் நாம இருக்கணும். நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம் சார். அதனால் எண்ணங்களுடைய வலிமை தான். நான் ஒரு ராமாயணம் தொடர் பேசுவேன், பாரதம் தொடர் பேசுவேன். மலேசியாவில் ஒரு 2 முறை 12 திருமுறை கொண்டு போய் பேசியிருக்கேன். நான் அதுலேருந்து நீங்கள் எல்லாருமே ராமாயணம் பாரதம் தெரிஞ்சவங்கன்றதுனால சொல்கிறேன். எனக்கு எல்லாம் கதையாக கேட்குறானே தவிர யார் தெரிந்தனா அது வேறு விஷயம். எல்லாம் கதை நல்லா இருக்குதுன்னா அடுத்த விட்டு கதையாக இருந்தால் ரொம்ப ஆனந்தமாக பார்க்குறான், எல்லாம் பேசுகிறான். ஆனால் அது உள்ள தான் சிக்கலாக இருக்குது. எங்கள் தாம்பரத்திலே அண்ணன் தம்பி 2 பேர் சார், ரொம்ப அருமையானவங்க. அப்பா சொத்து சேர்த்து வச்சார், அப்பா இறந்துட்டார் சார். அண்ணன் தம்பி இருக்கிற சொத்தை பிரிச்சுக்கணும். பிரிக்கிற போது அப்பா போட்டிருந்த ஒரு ஜோடி செருப்பு மட்டும்தான் மிச்சங்குது, எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு. இது என்னடா பண்ணுறதுன்னு 2 பேருக்கும் மண்டையை பிரிச்சுக்கணும். ஆளுக்கு ஒன்றா வச்சா பிரயோஜனப்படாது. அண்ணன் சொன்னால், தம்பி பகல் பூரா நான் போட்டுக்கிறேன்டா, ராத்திரியில் நீ போட்டுக்கிடான்னா. யார்? அப்பா செருப்பை. அண்ணன் எது சொன்னாலும் வேதம்னு கருதுகிற தம்பி சரின்ட்டான். ஒரு 2 மாதம் பொறுத்து தம்பி அந்த ஒரு ஜோடி செருப்பையும் கொண்டாந்து அண்ணங்கிட்டே கொடுத்துட்டான். அண்ணன் நீயே வச்சுக்க, எனக்கு வேணான்ட்டான். ஏன்டா தம்பின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 மாதம் ஆச்சு நான் தூங்கி, நான் இனிமேலாவது நான் நிம்மதியாக தூங்கணும்டா. ஏன்னா அவன் பகல் பூரா நடக்கிறானே, இவன் ராத்திரி பூரா நடந்துக்கிறான். இல்லை ஒரு என்ன நம்ம பாரதம் கேட்டு என்ன பிரயோஜனம்? நான் என்ன கேட்குறேன், பாரதம் கேட்டு என்ன பிரயோஜனம், ராமாயணம் கேட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாமே தலைகீழாக இருக்குது. ஒரு கதையாக கேட்குறேன். ஆனாலும் அதில் உள்ள இருக்கிற நியதி சிலதுக்கு நமக்கு கண்டிப்பாக வேணும். அதனால் நம்ம எப்பயுமே நம்ம நல்ல எண்ணம், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், நம்ம வாழ்க்கையில் எல்லா பெருமைகளும் கிடைக்கணும்னா எண்ணம் நல்லதாக இருக்கணும், சொற்கள் நல்லதாக இருக்கணும். சொற்களே பலம், சொற்களே பலவீனம். இல்லையா? உண்மையா இல்லையா? 2மே இருக்குது சார். ஒரு சொல்லு ஒரு மனிதனை உருவாக்குற சக்தி உடையது சார், சக்தி உடையது. அது சாதாரணமாக நினைக்காதீங்க. 3வது ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் 4th ஃப்ளோரில் பேசுகிறதுக்கு நான் போகிறேன் சார். லிஃப்ட்டு ஆப்ரேட் பண்ணுற பையன் லிஃப்ட்டை திறந்து வச்சுருக்கிறேன். நான் உள்ளே நுழையிறேன். 3rd ஃப்ளோரில் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிற பேஷண்ட்டும் உள்ளே வர்றான். அந்த ஆளை பார்த்து இவன் கேட்டான், நான் மேலேயா போகிறான்னா? நான் வரலடா போடான்ட்டான். அவனே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறான், அவனை போய் நீ மேலேயா போகிறான்னு கேட்டான். அவனுக்கு கோவம் வருமா வராதா சார்? சென்டிமெண்ட்டாக அது வார்த்தைகள் நல்ல பலமாக. ஐயா நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல, நீ மேலேயா போகிறான்னா அவனுக்கு கோவம் வந்துடுது. சில சமயங்களில் டாக்டரே டென்ஷன் ஆகிடுறான் தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் மருத்துவர்கள் இருந்தாலும் இருப்பீங்க. இல்லை டாக்டரை எவ்வளோ பேர் டென்ஷன் ஆகிறான்னு தெரியுமா? தாம்பரத்தில் ஒரு கிளினிக்கில் என் நண்பர் சார், அவர் நான் போய் உட்காந்துங்கிறேன். வந்தான் பேஷண்ட்டு உட்காருனா. டாக்டர் கேட்டார், என்ன பண்ணுதுன்னாரு. நான் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கா நீ எம்பிபிஎஸ் படிச்சா? உன்னை ஊரே சொல்லுது பெரிய டாக்டர், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு. எனக்கு இல்லை என்ன கண்டுபிடி பார்ப்போம். அவருக்கு அதான் வேலை. எப்படியா சார் கண்டுபிடிப்பார் அவர்? சொல்லுன்னார். மறுபடியும் அவன் என்ன பண்ணான், இன்னே கேட்குறியா? சரி சொல்கிறேன். வலது கால் முட்டி வலிக்குதுன்னா, குடையுதுன்னா. உனக்கு என்ன வயசு? என்னார்? 62. 62ன்னா வலிக்கு தான் செய்யும், இதுக்கு போய் கவலைப்படுற? அவன் கேட்குறான், இடது கால் முட்டிக்கு அதே வயசு தானே, ஏன் வலிக்கலைன்னா? ஆரம்பத்தை கவனிங்க. டாக்டரு இப்படி கையை வச்சார். இவன் கேட்குறான் வலிக்குதான்னா. யார்? வந்தவன். டாக்டர் ஆமாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னார். அது வாயு சம்மந்தப்பட்ட வலி, பயப்படாதேன்னா. இப்போ வைத்தியம் கேட்க வந்தோம், வைத்தியம் சொல்லிங்கிறான். அவர் தலையெழுத்தேன்னு கேட்டுங்கிறார். அம்மா கிட்ட சொல்லி இஞ்சி தட்டி டீ போட்டு கொடுத்தா சாப்பிட்டா சரியாக போடும்ன்றான்.
இன்னைக்கு எனக்கு கூட அடிக்கடி வரும், சரியாக போடும் அப்படின்னு அவன் சமாதானமாக பேசிக்கிறான். அப்புறம் என்ன பண்ணால் மறுபடியும் சரி அது கூட டாக்டரு இப்போ இது நல்லா ஆகணும்னா என்ன தான் வழின்னா டெய்லி 4 கிலோமீட்டர் நடன்னார். அதன் சொல்கிறான் நடக்கிற காரியமாக சொல்ல ஏன்னா. அப்புறம் அவருக்கும் கோவம் வருமா வராது, நீ நடக்கலாம் காரியம் நடக்கும் போடான்ட்டார். அதனால் எதுக்கு வார்த்தைகள் சில நேரங்களில் பலமாக இருக்கும், சில நேரங்களில் பலவீனமாக இருக்கும் சார். அதனால் பலவீனமான வார்த்தைகளை தூக்கி எறிவோம். வீட்டில் கூட நமக்கு சண்டை வருது, சச்சரவு வருது, எதுக்காக சார்? ஒரு யோசனை பண்ணி பாருங்கள். வார்த்தைகள் வீச்சினால தானே சார் சண்டையை வருது. உலகத்தில் நாம் நினைக்கிறோம் ஏவுகணை தான் பெரிய ஆயுதம்னு. தப்பு. உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் பெரிய ஆயுதம். அது சமாதானத்தையும் உருவாக்கும், பெரிய சண்டையையும் உருவாக்கும். ரெண்டும் அதுக்கு இருக்குது. நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். நம்ம வீட்டில் பூனை குட்டி போட்டுக்குது சார். பூனை குட்டி போட்டுது. அந்த குட்டிகள்லாம் ஒரே இடத்துல வைக்காது தெரியுமா உங்களுக்கு? அது டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும், இடமாற்றம் பண்ணிட்டோம். அந்த இடமாற்றம் பண்ணும்போது என்ன பண்ணுதுங்க, தன் வாயிலாக தான் கவி கொண்டு போய் அத்தனை குட்டியும் விட்டுது. ஆனால் அதே பூனை தான் குட்டிகளுக்கு இறையா தேடுறதுக்கு ஒரு எலியும் பிடிக்குது. எலியை பிடிக்கிற போது உயிர் போகிற மாதிரி பிடிக்குது. ஆனால் குட்டிகளை தூக்குற போது பூவை தூக்குற மாதிரி தூக்குதுன்னா ஒரு பூனைக்கு தெரியுது சார் எப்போ வன்மையை கையாளணும், எப்போ மென்மையை கையாளணும்னு ஒரு பூனைக்கு தெரிகிற போது ஆறறிவு படைத்த மனிதனுக்கு நமக்கு தெரியலையே சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளோ வன்முறை வார்த்தைகளை நான் அடிக்கடி குடும்ப விழாக்களில் நான் நிறைய பங்கு பெறுறது உண்டு. குடும்பத்தில் நாம் உள்ளே போகிறோமே, ஏன் சார் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது யார்? மனைவி தானே. அப்போ தானே சார் எல்லாத்தையும் வீட்டை கட்டி ஆள்றதுன்றது லேசான விஷயம் இல்லை சார், லேசான விஷயம் இல்லை. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு பண்டிகை வருதா, தீபாவளி வருதா, பொங்கல் வருதா, விசேஷங்கள் வருதா, அவங்கெல்லாம் ஜவுளி கடைக்கெல்லாம் கூட்டியும் போங்க. நம்மா பணத்தை கொடுத்துட்டு நீயே போய் எடுத்து சொல்லாதீங்க. அங்கே கூடவே போங்கலாம், அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான்லாம் ஒருத்தனை கடவுளாக வணங்குறேன். யாரை? அட்டாச்சு ஜாக்கெட்டோடு தயார் பண்ணான் பத்தியா, அந்த கண்டுபிடிச்சானே அவன் தான் ஆண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கடவுள். ஏன்னா நம்ம மேட்ச் ஜாக்கெட்டு தேடி தேடியே நம்ம வீணாக போனவங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த புடவை எடுக்கிறதுல ஒரு கலை இருக்குது தெரியுமா? நான்லாம் வீட்டில் அழகாக கூட்டி போவோம், வாங்கம்மா வாம்மா உள்ளே கூட்டி போனோம். சரி, ஜவுளி கடைக்காரன் மிகப்பெரிய அறிவாளி. உள்ளே போன உடனே 5 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம கையில் கொடுத்து ஐயாவுக்கு ஒரு ஸ்டூலை போடுறான்னு அங்கேயே உட்கார வச்சுருவான். இது ஆடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே அந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த படம் நல்லா இருக்குது, இது நேற்று வந்தது, அது வந்தது, இது வந்ததுன்னு அங்கே காட்டிக்கிட்டே இருப்பான். எங்கள் வீட்டில் அம்மாலாம் போய் 5 நிமிஷத்தில் ஒரு தடவை புடவை எடுத்துட்டான். எனக்கு வந்த ஆனந்தம் உலகத்திலே அதுபோல் ஆனந்தம் வந்தது கிடையாது. அப்புறம் தான் தெரியுது அது எங்கள் அம்மாவுக்குன்னு. ஆமாம், போன உடனே எடுத்துட்டாங்கன்னா அது வேறு ஒருத்தருக்கு, கட்சி வரைக்கும் கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு தான் தேடிங்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படியும் ஒரு புடவை எடுத்து அடித்து முடித்து பில்லை போட்டு வெளியில் கொண்டாந்தோம்னா படி ஏறும்போது பார்ப்பாங்க எதிரில் வரவங்கள, ஐயையோ இதே கலர் தான் நான் எதிர்பார்த்தேன், அங்கே கிடைக்கவே இல்லையேன்னு சொல்லி வாங்கின பார்சலை பிரித்து வெளிச்சத்தில் சூரிய வெளிச்சத்தில் பார்த்துட்டு, என்னங்க டியூப் லைட்டில் ஒரு மாதிரி ஆகுது, சன்லைட்டில் ஒரு மாதிரி ஆகுதா, கல்யாணம் அப்போ நீ ஒரு மாதிரி இருந்தால் இப்போ ஒரு மாதிரி ஆகுற, அதனால் உன்னை ரிட்டர்ன் பண்ண முடியும் வா அப்படின்னு. எதுக்காக சொல்கிறேன்னா எல்லாவற்றிலுமே ஒரு அனுபவங்கள் இருக்குது. அனுபவத்தை மிஞ்சினதுக்கு உலகத்தில் எதுவுமே கிடையாது சார். அதனால தான் சொல்கிறது, மூத்தவர்களை அனுபவசாலிகள்னு சொல்கிறோம், இளைஞர்களை ஆற்றலாளிகள்னு சொல்கிறோம். ஏன்னா ஆற்றல் வாய்ந்தவனுக்கு வருகிற சொற்கள் வேறு, அனுபவசாலிகளுக்கு வருகிற சொற்கள் வேறு. ஏன்னா நானே நிறைய சொல்கிறது உண்டு. சிதம்பரத்தில் இறங்கி ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு பொடிப்பையனை கேட்டேன், தம்பி நடராஜர் கோயிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோடா நேரம் ஆகும்னு. நடந்தால் அரை மணி நேரம் ஆகும், நாய் துரத்தினா 5 நிமிஷம்னா. இதுக்காக ஒரு நாயை தேட முடியுமா? ஒரு 70 வயசு பெரியவரை திண்ணையில் உட்காந்துங்கிறார், அவரை போய் கேட்டேன், அவர் எதுவுமே சொல்லலை. காது கேட்கலன்னு முடிவு பண்ணி அப்படி 10 அடி தூரம் போனால் கை தட்டி கூப்பிட்டு 20 மினிட்ஸ் ஆகும்னாரு. இதை முதலே சொல்கிறதா என்னை ஏன் போக விட்டு கூப்பிட்டேன், நீ எந்த ஸ்பீடில் நடக்கிறேன்னு எனக்கு எப்படியா தெரியும், உன் ஸ்பீடை கணக்கு போட்டேன், 20 மினிட்ஸ்னு சொன்னேன்னா பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தாங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு பேர். ஒரு வீட்டில் அம்மா அப்பா இருந்தால் அவங்க தான் ஆண்டவனுடைய அவதாரங்கள் கூடவே இருக்கிறதா பெரிய பெருமை. தாத்தா பாட்டி இருந்தான்னு வச்சுங்க, உற்சவமூர்த்திகளும் கூடவே இருக்கிறாங்கன்னு பெருமையா. இதை தான் நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம் சார். பெத்த தாய் தகப்பனுக்கு நாம் சேவை செய்தாலே கோவிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்து. ஏன், ஆண்டவன் இருப்பதே கருவறை, அந்த கருவறை இருப்பதே ஒரு தாய்க்குள். அங்கே சிவன் இருக்கிறான், இங்கே ஒரு சீவன் உருவாகிறது. அதனால் நமக்கு கோவில் அவங்க தானே சார். வார்த்தைகளே ஆண்டவனுடைய வரப்பிரசாதம், அதான் மந்திரம், அதுதான் மந்திரம். நம்ம எதையோ நம்ம ஒப்பிக்கிறது மந்திரம் கிடையாது. நல்ல வார்த்தைகள். வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலையில் எழுதியிருப்பார், கொட்டி இருப்பார் நிறைய செய்திகளை. 5 ஒழுக்க பண்பாடுன்னு ஒரு இல்லறத்தினுடைய ஆட்சி கொள்ளுகிற முறையை அழகாக சொல்லுவார். சினம் தவிர்த்தல், கவலை ஒழிப்புன்னு தான் சொல்லுவார். ஆனால் கவலையை மட்டும் தயவு செஞ்சு வைக்காதீங்க. ரெண்டும் சொல்ல வேணாம். இன்னும் சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப மோசமான காலமாகுது.
சாப்பிடும்போது கூட சில சமயத்தில் உக்காந்தான்னா பக்கத்தில் சில பேர் நல்லவனாக உட்காரணும். சாப்பிடலான்னு நம்ம போனோம்னா இது லிவருக்கு ஆகாது, இது கல்லீரலுக்கு ஆகாது. அவன் எப்பயோ ஒரு தடவை சாப்பிட போகிறான், அவனை போய் நோயின்னு உக்காந்தா அவன் இந்த இடத்த விட்டு எழுந்திரிக்க வேண்டியதான். இல்லை, எப்போ ஒரு தடவை சாப்பிட்றான் போகிறான் வரான். உலகத்தில் எல்லைய ஒரு மகிழ்ச்சியை கூட தடை விதிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கான். அதை கூட நாங்கள் அதை தொடர்கதையாக வச்சுக்க வேணாம். அந்தந்த அப்பப்போ இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு கூட மன மகிழ்ச்சியாக நம்ம பயணம் செய்து கூட சில தடைகள் வந்தால் அதையும் உடைத்தெறிந்து மேலே வர்றவன் தான் மனிதனாக இருக்க முடியும். என்றால் என் அன்பானவர்களே, வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்க, கலகலப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வன்முறை வார்த்தைகளை கூடுமான வரைக்கும் நாம் பயன்படுத்தாமல் இருந்தாலே நட்பு வட்டாரங்கள், உறவு வட்டாரங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும். நம்ம நல்லவன் என்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தைக்கு உரியவனாகவே ஆண்டவன் நம்ம எப்பயுமே வச்சுருப்பான். மகாபாரதத்தில் ஒரு சீனு, அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ரொம்ப நல்லா கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு அவை எனக்கு சமீப காலமாக நான் ஆள் இல்லாமலே பேசிக்கிறேன். இப்போ நான் மெகா டிவியில் ஒரு 10 எபிசோடு பண்ணி கொடுத்துருக்குறேன். 10 எபிசோடு பண்ணி கொடுத்துருக்குறேன். ஏன்னா நான் அதில் ஒரு பெரிய டாப்பிக்கில் நல்லா பண்ணியிருக்கிறேன். உண்மையிலேயே சமூகத்துக்கு வேண்டிய செய்தியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போல்லாம் பிள்ளைகளை என்ன ட்ரெண்டில் உருவாக்குறதுன்னு தெரியுமா? நீ மார்க் வாங்குமா. ஐயா சாணிக்கா ஸ்கூல் வச்சுருக்கிறார், ரொம்ப தரமான பிள்ளைகளை உருவாக்குறார், அது நன்றி, வாழ்த்துக்கள். ஆனால் மார்க்குன்னு மார்க்கை கட்டின்னு அழுகுறோம் இப்போ நம்ம எல்லாருமே. இல்லை, 1000 மார்க்குக்கு குறைஞ்சிச்சுன்னா அப்படியே நமக்கு வாழ்க்கையே அழிஞ்சு போன மாதிரி கதறோம். எதிர்விட்டு பையன் 1190 வாங்கிட்டான்னா நமக்கு அப்படியே கஷ்டமாக போகுது. புள்ளன்னா அவன் தாண்டா புள்ள, நீ எனக்கு பிறந்தியன்னாம்னா அவன் நம்மளை உத்து பார்க்குறான். நானாடா கேட்டான் இந்த வீட்டில் பிறக்கணும்னு, நானா கேட்டேன் இந்த வீட்டில் பிறக்கணும்னு அப்படின்னு அவன் நினைக்கிறான். இல்லை, சொல்ல முடியுமா? அவன் சொல்ல முடியாது. நான் கேட்குறேன், 1190 மார்க் எதிர்விட்டு பையன் எடுக்கிறானா? பாராட்டு. உன் புள்ள 1000க்கு கீழே எடுக்கிறானா? ரொம்ப பாராட்டு. ஏன்? அவன் அமெரிக்காவுக்கு போடுவான், இவன் உன் கூடவே இருப்பான் கட்சி வரைக்கும். சார், அதுலேயும் பெருமை இருக்குது, இதுலேயும் பெருமை இருக்குதுன்ற நான். நீங்கள் சென்னையில் நான் பல அவலங்களை பார்க்குறேன் சார். முதியோர் இல்லத்துக்கு அப்பா அம்மா போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு பையன் ஒரு பொண்ணு அம்மா எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியா இருக்குது. பையன் எங்கிறான்? சிங்கப்பூரில் இருக்கிறான். நாம் 2 பேர் அந்த வீட்டுக்கு என்னன்னு பேர்? அதுவும் ஒரு முதியோர், தானாகவே தேடிக்கொண்ட முதியோர் இல்லம். நம்ம பெரியவங்க அப்படியே சார் வாழ்ந்தாங்க. உறவுகளோடு இருப்பையா, அங்கே 10 லட்சம் வாங்கி செலவு பண்ணி அழிக்கிறத விட இங்கே 2 லட்சம் வாங்கிட்டு நிம்மதியாக செலவு பண்ணுன்றேன். மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்ம என்ன பண்ணுறோம்? போட்டி உலகம், மார்க்கு. என்னையா மார்க்கை வாங்கி மட்டும் என்ன பண்ண போகிறான் சொல்லு பார்ப்பேன். மார்க் அதிகமாக வாங்குறவன் தன்னலத்தோடு வாழ்கிறான், மார்க்கை குறைவாக வாங்குறவன் தான் அடுத்தவனை வாழ வைக்கிறான். ஐயா, நீங்கள் சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லவனுக்கு, நான் ஐயா கிட்ட கூட சொன்னேன், மார்க் வாங்குறவனுக்கு விருது கொடுக்குறீங்களா? சேவை செய்கிறவனுக்கு ஒரு விருது கொடுங்க. அவன் தான் ஏன் அரிமாவுக்கு வருவான், லியோவுக்கு வருவான். அந்த சேவை மனோபாவத்தையும் பாராட்டணும்னு நான் சொல்லுவேன், எப்பயுமே சொல்லுவேன். ஐயா கிட்ட கூட சொல்லியிருக்கிறேன் தனிப்பட்ட முறையில். ஏன்னா நான் சொல்ல போகிறது கற்பனைக்குள்ளே கற்பனையாக இருந்தாலும் அதில் இருக்கிற மெசேஜ் எடுத்துங்க. நாமக்கல்ல ஒருத்தன் கோழி பண்ணை வச்சுருந்தேன். இந்த நாமக்கல் ராசிபுரத்தெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா மார்க் வாங்குறதுக்குன்னு இயந்திர பள்ளிகள் வச்சுக்கிறான், மிஷின். அப்படி கொண்டு போய் விட்டுட்டோம்னா, பணத்தை கொடுத்துட்டோம்னா அவன் பாட்டும் உருவாக்கிடுவான். நாம் நினைக்கிறோம் அவன் 4 மணிக்கு எழுந்து படுறா மனப்படம் அன்னன்னைக்கு டெஸ்ட் எழுது, அன்னன்னைக்கு டெஸ்ட், இதை தான் வைக்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. அதை நாமே செஞ்சுருக்கலாம். அதை நம்மளால் முடியலன்னு அங்கே கொண்டு போய் தள்ளி விட்டுறோம். யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது சார். அவனுக்குள்ளே என்ன இருக்குதோ அதான் வரும். அவன் பண்ணுறான், எப்படியோ படிக்கிறான்னு வச்சுங்க. இதை பார்த்தான், ஏன் நம்ம கோழிங்களுக்கெல்லாம் நிறைய முட்டை போடுற மாதிரி வழி பண்ணான் என்னான்னு சொல்லி 1000 கோழிகளை ஒன்றா ஒரு அரங்கத்தில் கூட்டி ஒரு மீட்டிங் போட்டு, உங்களுக்கு புரோட்டீன் சத்தாக கொடுக்குறேன், தினம் ஒவ்வொரு முட்டையை தவறாமல் கொடுத்தோன்னு கோழிங்கிட்ட ஒப்பந்தம் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வாரம் பார்த்தா 999 கோழியும் முட்டை கொடுத்துதுங்க. டெய்லி ஒன்று மட்டும் 3க்கு மேலே கொடுக்க முடியாதுக்கு. அடுத்த வாரம் அதை கூப்பிட்டான், நீ இந்த மாதிரி பிரேக் பண்ணினா உன்னை பிரியாணிக்கு விற்றுருவேன்னா. அதுவும் முடியல பாவம், 3க்கு மேலே அந்த வாரமும் முடியல. 3வது வாரம் அதை அன்பாக கூட்டு மடியில் வச்சு 999 கோழி நான் சொன்னது கேட்குது, நீ மட்டும் ஏன் கேட்க மாட்டேறேன்னு அன்பாக பேசியிருக்கிறான். அப்போ அந்த சொல்லிச்சான், அது 999 கோழிங்கடா, நான் சேவல்றா, நான் எப்படிடா கொடுக்க முடியும்? நான் இந்த 3 கொடுக்கறதே அதிகம்டான்னு. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க சேவலா அது கோழியா நமக்கே தெரியல சார். இவனா முடியாதான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களா. நம்ம எப்போ பார்த்தாலும் அவனால் என்ன முடியாதோ அதுதான் கேட்டு கிடக்கிறோம். அவனால் என்ன முடியும்னு பாருங்கள் சார். அவன் ஒரு கவிஞனாக வருவான், அவன் ஒரு தலைவனாக வருவான், அவன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக வருவான். இன்னும் படித்தாதான் பெரிய ஆளா? நான் கேட்குறேன், படித்தாதான் ரொம்ப மார்க் வாங்கணும், கூச்சாதான் பெரிய ஆளா? ஒன்றும் இல்லை சார். ஒரு தேவாலயத்தில் ஒருத்தன் மணியடிச்சுன்னு தான் சார் பியூனு.
மணியாச்சு இந்த பியூன் என்ன பண்ணார், ஒரு பாதிரியார் புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகி மாற்றி வந்தார். சம்பளம் கொடுக்கும்போது அவன் கையெழுத்து போடல, கை நாட்டு வச்சான். அடுத்த மாதம் 1 மாதம் டைம் தரேன், கையெழுத்து போட கற்றுக்கோ, அப்படி இல்லைன்னா உனக்கு சம்பளம் கொடுக்க மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிட்டு வேணாம். அவரும் 1 மாதம் முயற்சி பண்ணி பார்த்தா கையெழுத்து வரல, கை நாட்டு போட வந்தார், உனக்கு வேலை கிடையாது போன்ட்டான். அங்கேருந்து அவன் விரக்தியாக வந்தான், ஒரு ஜங்ஷனில் வந்து நின்னான். ஒரே வெறுப்பாக இருக்குது, ஒரு சிகரெட்டாவது பிடிக்கலாமே, ஒரு டீயாவது குடிக்கலாமே நினச்சான். அங்கே சிகரெட்டுக்கும் வழி இல்லை, டீக்கும் வழி இல்லை, ஒரு பெட்டி கடை கூட இல்லை. நம்ம மாதிரி எத்தனை பேர் இங்கே வேதனையோடு வருவான் இந்த ஜங்ஷனுக்கு. நாம் ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சா என்ன, டீ கடை மாதிரி அதில் ஜாயின் பண்ணி வச்சா என்னான்னு ஆராய்ச்சி பண்ணான். வச்சான், ஒரு 1000 ரூபாய் முதலீட்டில் வச்சான். ஒரு 5 வருஷத்தில் மளமளன்னு பெரிய கடையாகி போச்சு. அப்படியே இன்னும் ஒரு ஹோட்டலையும் திறந்தான். ஒரு 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டான். பேங்க்குக்கு போனான், அங்கே ஒருத்தர் குனிஞ்சிக்கிட்டே எழுதியிருந்தார். அவரை கூப்பிட்டான், சார் இதில் கொஞ்சம் சலானை பூர்த்தி பண்ணி கொடுங்கண்ணா. அப்படி நிமிந்து பார்த்தா பாதிரியார். இவனை வேலையை விட்டு அனுப்பிச்சார் பார், அந்த பாதிரியார் தான். அவர் தான், ஐயா அதில் 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணணும், இதில் நோட் பண்ணி கொடுங்க. நான் சொன்ன மாதிரி நீ படித்து கையெழுத்து போட தெரிஞ்சிருந்தா நான் மணியட்சன் தான் இருப்பேன். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நான் பணக்காரன் ஆகிட்டேன், நீ பேங்கில் முதல்ல போடுற வேலையை பாருன்னா. அதனால் திறமை வேறு புத்திசாலித்தனம் வேறு சார். ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிதுன்னா ஔவையார். நம்ம கல்வியை தான் எதிர்பார்க்குறோம், பிள்ளைகளின் ஞானத்தை எதிர்பாருங்கள். அவனோடு பேசினாதான் சார் தெரியும் அவன் யாருன்னு, அவனுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். நிறைய பேர் மௌனமாகவே இருக்கிறோம். அன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன், ஒரு டீச்சர் சொல்லுது, சார் மனசார பசங்க என்னம்மா, நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறேன், வாசலில் ஒரு பையன் இருக்கிறான். சுமாராக எத்தனை டீச்சர் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறாங்கன்னு, எல்லா டீச்சருமே சுமாராக தான் சார் இருப்பாங்கண்ணா. நான் என்ன கேட்டால் அவன் என்ன பதில் சொல்கிறான் பாருங்க. இன்றைக்கி அப்படி தான் சார் இருப்பான், இல்லை அப்படி தான் இருப்பான். அந்த டீச்சர் கிளாஸுக்கு போகிறேன், சொல்லுது, கண்ணை மூடு, வாய் மேலே விரலவை, சைலண்ட், படிங்க. என்னடா கண்ணை மூடிங்கன்னு வாய் எப்படா படிக்கிறதுன்னு அவனுக்குள்ளே பேசிக்கிறான். டீச்சர் சொல்லிட்டாங்க கம்முன்னு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லா வித்தியாசங்களும் நிறைய மலிஞ்சிருக்குது. தாயிடத்தில் குழந்தை வளர்ந்த காலத்தில் தரமான பிள்ளையாக இந்த மண்ணுக்கு உரமாக வந்தார்கள். இன்றைக்கு அந்த நிலைமை மாறுகிற காரணத்தினால்தான் பல வேதனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வீட்டில் பிள்ளைகளை நேசிங்க. உண்மையான சேவை அங்கு தான் தொடங்குகிறது. அவர்களை நல்ல உறவாக பேசுங்க. ஆஃப் ட்ரவுசர் போட்டுங்கிற வரைக்கும் நாம் சொல்கிறத கேட்பான். ஃபுல் பேண்ட்டுக்கு வந்தால் அவனும் என்ன சொல்கிறான்னு கேட்டோம்னா அதை விட சந்தோஷம் உலகத்திலே கிடையாது சார். அவன் அங்கேருந்து வருவான், அப்பா நான் சொல்லட்டோமா, உனக்கு என்னடா தெரியும் போடா, சொல்லக்கூடாது, உனக்கும் ஒன்று தெரியும்டா உட்காருன்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி அவனுக்கெல்லாம் என்ன தெரியுமா, எவ்வளோ பரந்த ஞானம் இருக்குது தெரியுமா. அந்த திறமையெல்லாம் நம்ம அங்கீகரிக்கணும் சார். அவனுக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க. நாமே அந்த அங்கீகாரத்தை வச்சிருக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு குடும்ப உறவு செழிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். குடும்ப உறவையும் செழிக்க வைக்கணும், நட்பு வட்டாரத்தையும் செழிக்க வைக்கணும். எந்த ஒரு மனிதன் வீட்டுக்குள் மன அமைதியோடு இருக்கிறானோ அவன்தான் வீதியிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாதனைகளை செய்ய முடியும். என்றால் வீட்டு நன்மைகளை முதல்ல பாதுகாத்துங்க, சந்தோஷமா இருங்க. எந்த ஒரு ஆண் வெற்றி பெற்றவன் தெரியுமா, வீட்டுக்குள்ளே போகிற போதே அப்பா வந்துட்டார் அப்பா வந்துட்டார்னு பிள்ளைகள் துள்ளி குதித்த வார்த்தைகளும், வந்துட்டாரா அப்பா அப்படின்னு சொல்லுகிற மனைவியும் இருந்தால் அவன் தான் ஜெயிச்சவன். இல்லை அப்படி போட்டு பாருங்க, டே 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 அப்பா வந்துட்டாரா அதுக்குள்ள அப்படின்னா நீ போகாமலே இருக்கலாங்க. வார்த்தைகளே நம்ம வெற்றி தோல்வி இருக்குது சார். சாதாரணமான விஷயம் இல்லை. நேசிங்க. மனைவி உடம்பு செல்ல படுத்திருக்காளா, நீங்கள் ஆஃபீஸ் விட்டு தொழிலை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்களா, போன உடனே என்னடாம்மா என்னாச்சு, தலைவலியா, முடியலையா, என்னம்மா நீ பைத்தியக்கார பொண்ணாக இருக்கிற, நான் வரும்போதே சொல்லியிருந்தேன்னா ஏதாவது மாத்திரை மெடிக்கல் ஸ்டோரில் சொல்லி வாங்கியிருப்பேன்ல, எதையுமே சொல்ல மாட்டேன், உன் சுபாவம் அது. சரி அமைதியாக அப்படியே படு, நான் போய் காப்பி போட்டுன்னு வரேன். அதுக்குள்ளே அவள் எழுந்துருவா. ஏன் நீ காப்பி போட்டு யாரையா குடிக்கிறது, அது தலைவலியை டபுள் ஆக்கிடும். அந்த அம்மாவுக்கு பாதி தலைவலி போயிடும். ஒன்றும் இல்லைங்க, சாதாரண தலைவலி தாங்க, ஒன்றுமே இல்லைங்கன்னு அந்த அம்மா காப்பி போட்டு இவனுக்கும் கொடுத்து அதுவும் சாப்பிடுமியா, ஆனந்தம் தாண்டவம் ஆடுயா, நோய் தானாகவே போயிடும். இப்படி கணக்கு போட்டு பாருங்க. உள்ளே போனீங்க, அந்த அம்மா படுத்துங்குது, என்ன தலைவலியாக இருக்குமே, ஒப்பம் ஒரு தலைவலி, உங்கள் அம்மா ஒரு தலைவலி, உன் பரம்பரையே தலைவலிடி. இந்த தலைவலியை கொண்டாந்து என்கிட்ட கட்டினான் பாரு, 15 வருஷமா என் தலைவலியை நான் யார்கிட்ட சொல்கிறது. அந்த அம்மா ஓன்னு அழுது
தலைவலி ஜுரமாக மாறி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். இது எது உருவாக்குச்சு? நம்ம வார்த்தைகள் தான் சார் உருவாக்குது. இல்லை, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமே சார். காலையில் எழுந்து காப்பி குடிக்கிறோமே, எல்லாரும் காப்பி குடிக்கிறேன் சார். இந்த ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எல்லாரும் காப்பி குடிக்கிறோம், காஃபியாக தான் பார்க்குறோம். 10 நிமிஷம் காஃபி தாமதமாக வந்தாலும் பதறமே. அந்த காஃபி என்ற திரவம் நமக்கு ஒரு சாந்தியத்தை கொடுக்கிறது என்றால், அதாவது நம்ம ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா, அந்த மகிழ்ச்சியை நம்ம உத்து பாருங்கள். அந்த காஃபியை நீங்கள் நாளைக்கே பாருங்கள். காஃபியில் 3 கலந்துருக்குது சார். ஒன்று சர்க்கரை, இன்னொன்று பால், இன்னொன்று காப்பித்தூள். 3 கலந்த கலவை தானே அது. காப்பித்தூள் தன் சாரத்தை விட்டு சக்கை வெளியேறி விடுகிறது. பால் தன் நிறத்தையே மாற்றிக்கொள்ளுகிறது. சர்க்கரை தன் வடிவத்தையே இழக்கிறது. குடும்பத்தில் அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ளவும் இழக்கவும் கரைந்து போகவும் தயாராகிவிட்டால் அதை விட மகிழ்ச்சி உலகத்திலே கிடையாது சார். அதை விட மகிழ்ச்சி உலகத்திலே கிடையாது. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை சொல்லுது, அடியே இந்த தெருவே எனக்கு எதிரியாக இருக்குதுடி. எதை வச்சு சொல்கிற? என் மாமியார் எப்படியோ சண்டை போட்டு அப்படி இப்படி சண்டையை வளர்த்து வெளியே அனுப்பிட்டா மொத்த பொம்பளையும் சமாதானப்படுத்தி கொண்டாந்து விட்டாளுவே அப்படின்னு நினைக்காதீங்கம்மா. பெண்களுக்கும் நான் சொல்கிறேன். எங்கள் தெருவில் ஒருத்தம்மா மார்கழியில் இந்த தெருவிலேருந்து அந்த தெரு வரைக்கும் பெரிய கோலம் போட்டுக்குது. என்னம்மா கோலம்னா? மாமியார் கோலம்னுது. என்னம்மா மாமியார் கோலம்? போகிறோம் வரோன்னா மெருகிட்டுன்னு தான் போட்டு வச்சுக்கிறேன். இல்லை, அதனால் அந்த மாதிரி விரோத மனப்பான்மை வேண்டாம். ஒரு நிமிஷம் அனுமதி கொடுங்க. மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான இடம். கிருஷ்ண பரமாத்மா தூது வர்றாரு. யாருக்காக? பாண்டவருக்காக. யாருக்கிட்ட? துரியோதன சபைக்கு வர்றார். அப்படி துரியோதன சபைக்கு உள்ளே வரும்போது கண்ணன் நாளைக்கு வரப்போகிறான், யாருமே எழுந்து மரியாதை கொடுக்காதீங்கன்னு துரியோதனை அனௌன்ஸ் பண்ணிட்டான். ஆனால் கண்டபெருமான் உள்ள நுழையிறாரு. கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், விதுரர், அத்தனை ஆச்சாரிய பெருமக்களும் தன்னை மறந்து எழுந்துட்டாங்க, தங்களை மறந்து எழுந்துட்டாங்க. ஆனால் துரியோதன பக்கத்தில் இருக்கிற கர்ணன் மட்டும் அப்படியே தலைகவிழ்ந்து உட்கார்ந்துங்கிறான். துரியோதன பக்கத்தில் இருக்கிற கர்ணன் தலைகவிழ்ந்து உட்கார்ந்துங்கிறான். இதான் சேனு. அந்த தலைகவிழ்ந்திருக்கிற கர்ணனை துரியோதனன் பார்க்கறான். நண்பன் தான், நண்பன் கர்ணன் தாண்டா. வருகிற கண்ணனுக்கு எழுந்து நின்று மரியாதை கொடுக்க கூடாது என்று தான் நான் சொன்னேன். அவன் முகத்தில் கூட விழிக்க மாட்டேன் என்று தலைகவிழ்ந்திருக்கிறான். பத்தியா, இவன் தாண்டா நண்பன் அவன் நினைச்சான். அந்த கர்ணனை கிராஸ் பண்ணிட்டு உள்ள போகும்போதே கண்ணபெருமான் என்ன நினைச்சார் தெரியுமா? கர்ணா, எழுந்து நின்று எனக்கு வணக்கம் செலுத்தினால் நண்பன் துரியோதனன் கோபித்துக் கொள்வான் என்று கருதி அமர்ந்தபடியே தலையால் எனக்கு வணக்கம் செலுத்துகிறாயா என்று நினைத்தான். ஒரே காட்சி தான். துரியோதனனுக்கு வேற எண்ணத்தை கொடுத்தது, கண்ணனுக்கு வேற எண்ணத்தை கொடுத்ததுன்னா, பார்க்கிற பார்வை, பார்க்கிற உலகத்தில் இப்படியும் அப்படியும் தான் இருக்கும். நாம் கண்ணனைப் போல் எண்ணத்தில் சிந்தனைகளை செயல்படுத்துவோம். உறவுகள் பெருகும், நட்பு பெருகும், சேவை சிறக்கும், குடும்பம் உங்களை வாழ்த்தும், ஊரும் உலகமும் உங்களை வாழ்த்தும். இந்த ஒரு வாழ்த்துகிற நெஞ்சங்களாக நீங்கள் வர வேண்டும் என்றுதான் இன்றைக்கு மண்டல சந்திப்பிலே என்னை அழைத்து வேல் முருகன் பேச வைத்திருக்கிறார். உண்மையிலேயே வேல் என்று சொன்னால், யாழ்ப்பாணத்தில் நான் 7 நாள் பேசினேன். அங்கே நல்லூர் முருகன் கோயிலில் பிரதானம் வேல் தான். வேலுக்கு என்ன பெருமை தெரியுமா? வேல் கூர்மையாக இருக்கும், அகன்றிருக்கும், நீண்ட தண்டிலே தாங்கி இருக்கும். ஒரு மனிதன் ஞானத்தில் கூர்மையாக இருக்கணும், ஞானத்தில் அகன்ற பார்வை உடையவனாக இருக்கணும், ஞானத்தில் ஆழ்ந்த பார்வையாக உடையவனாக இருக்க என்பதுதான் வேலினுடைய அம்சமே ஞானம். அந்த ஞானமுள்ள ஒரு பிள்ளையை பெற்ற நம்முடைய தேவராஜ் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இந்த மண்டல சந்திப்பை நிகழ்த்திய அவர்கள் குடும்பத்திற்கு என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்தை தெரிவித்து, உங்களுக்கும் சகல செல்வங்களும் பெருக மனதில் மகிழ்ச்சி பொங்கிய என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.